இந்த உலகம் காட்டுற பயங்கரத்தை தானே நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த மாசம் கர்த்தர் காட்டுற பயங்கரத்தை நீங்க பார்ப்பீங்க. அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் யாத்ராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எஸ் ஷாகா பிரச்சனி லூம்கம் பிரததி. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்யவும் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இதுவரைக்கும் நீ என்ன நினைச்சேனா, அப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டு இவன் ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறான் அப்படி இல்ல, அத வேற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இனி அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க வேற மாதிரி விமர்சிக்கிற மாதிரி, ஏய் இது பயங்கரம், இது வேற மாதிரி நடக்குது, இது சாதாரண அல்ல, இது உண்மையா இவன் போற சபையோ இவன் ஆராதிக்கிற தேவனோ சாதாரண ஆள் அல்ல, அவர் பயங்கரமானவர். இந்த சாதா மனுஷனுக்கு இப்படி நடக்கணும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லவர், பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று உன் ஜனத்தார், உன் பக்கத்து வீட்டுக்காரே, உன் அயலா, உன் சொந்தக்காரே, உன் கொலிசு எல்லாரோட சொல்றவாறு ஒரு அற்புதம் அப்படியே இந்த மாசம் துவங்கும். ரகா பிரசியாலா ராம் ராத்திதே ரகா ஷேப்ராலா. Hallelujah. Receive it in the name of Jesus. Hallelujah. Ralabu shaka bratalia ram brasitire ladasha. நீ சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஆளுன்னு மத்தவனுக்கு தெரியக்கூடாது. இவன் சும்மா போகலடா. நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம், ஆனா இவன் தலை குனிஞ்சான். ஆனா இப்ப நம்ம எல்லாம் தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு ரொம்ப உயரத்துல. நான் சொல்றேன், உனக்காக இதை விசுவாசிக்காத, உன் வீட்டுக்காக தலைமுறைக்காக விசுவாசிக்காத, தேவனுக்காக இதை விசுவாசி. கர்த்தருக்காக விசுவாசிக்கிற எவனும் அதை பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. 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 இது உடன்படிக்கை. இது தேவனுடைய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. நீ என்ன காய்ச்சலுக்கு மருந்து தரவர் அல்ல, காய்ச்சலே இல்லாம பண்றவர். வியாதிக்கு மருந்து கொடுக்கிறவர் இல்ல, வியாதிக்கு மருந்தே தேவையில்லை, அவரே சுகமாய் வாழுவார். உனக்குள்ள ஒரு வாழுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்களேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும். எப்படிங்க பிரதர் சிஸ்டர், நீங்க சாதாரண நினைக்காதீங்க. அது எந்த ஜாதின்னா எந்த நாட்டிலும். எப்படி? எந்த நாட்டிலும் செய்ய. இது வரைக்கும் அந்த நியூஸ் வரவே இல்லைங்க. திஸ் இஸ் a hot நியூஸ். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம பிள்ளைங்க, இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைங்க, இனி கேட்க போற பிள்ளைங்க, ஒரு ரேடிக்கல் சேஞ்சஸ் நாட் only பேப்பர்ல வரணும், நியூஸ் பேப்பர்ல வரணும், உங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நிக்கணும். இது ஒரு சென்சேஷனலா மாறணும். This is a word. It's not only a simple word. This is a power of God. This is a mighty weapon of God. This is a life-changing word. Yeah. அதனால இது சாதாரண நியூஸ் அல்ல, இது ஒரு சென்சேஷனல் நியூஸ். ஹல்லேலூயா. ஏலமோ ஷாகாப்ரா. இதுவரை ஆண்டவரை நீ
உனக்காக தான் பார்த்திருப்ப. இப்போ உன்னையே அவர் ரேஞ்சுக்கு காட்டுற மாதிரி ஒரு மாசம் இது. இது அவர் காட்டுற மாசம். இது அவரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரு. ஹல்லேலூயா. ஸ்கூல்ல டீச்சருக்கு எப்படா சாக் பீஸ் விழும், வாடி போய் 2 கை வச்சு ஒரு இத்தினோண்டு சாக் பீஸை இப்படி வாரி கொடுத்து 2 அடி தார இடத்துல 1.5 அடியில் போயிடும்னு சொல்லி அவ்வளவு ஆவலாக இருப்பேன். இங்கே நான் 10 தடவை குனிகிறேன். சிலவுக்குள்ள கண்ணெல்லாம் நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரியல, பார்க்கறது தெரியல, இல்லை நான் பார்த்தேன். சொல்லுங்க எப்படி இருந்தேன். அதில் கூட இந்த அசைவு கூட நஷ்டமாயிடக்கூடாதுன்னு சொல்லி இல்லையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் பயங்கரமாக்குவாராக. அதனால காலு சிலவங்க கால இப்பவே நவுளுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த வசனம் சும்மா எனக்கு கிடைக்கல. ஹல்லேலூயா. பயங்கரமாக இருக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாய். உன் ஜனன்னா யாரு? உன்னை நேசிக்கிறவன், உன்னை நேசிக்காதவன், நீ விரும்புகிறவன், நீ விரும்பாதவன், உன்னை நீ எப்படா அழிஞ்சு போவ, சிலவன் உனக்கு நீ எப்படா வளருவ அப்படின்னு பார்த்துருப்பான். இந்த எல்லா ஜனத்துக்கும் மத்தியில் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார். மோசேக்கு நடந்ததில்லை, தாவீதுக்கு நடந்ததில்லை, உங்களுக்கு வேற மாதிரி நடக்கும். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு மோசேயின் ஊழியெல்லாம் அதெல்லாம் ஒளிஞ்சு போன ஊழியன்னு சொல்லுது. அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, இதை விட பயங்கரமான மேட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, நான் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம். இதில் கவனிச்சிங்களா? நான் உன்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்களை காண்ப. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம். எத்தனை பேர் கூட ஆண்டவர் வருகிறார்? How many? உங்க கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க சங்கீதம் 136:4. ஒருவரை பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கீழே படிங்க. வானங்களை ஞானமாய் உண்டாக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சல்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Amen. பிரபலமான ராஜாக்களை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Amen. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னது பெரிய ஹிஸ்டரியே, ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டு ஹிஸ்டரியை அவர் செஞ்சது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கோர்வை பண்ணி எழுதப்பட்டிருக்கு. பாருங்களேன், சூரியனை படைச்சவர், பகலில் சூரியனை தந்தவர், இரவில் நட்சத்திரங்கள் சந்திரன் தந்தவர். இதெல்லாம் எவ்வளோ பெரிய படைப்பு இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ படைச்சவர், அப்படி தானே? இந்த படைச்சவர் எனக்குள்ள இருந்தா, அவரை செயலாற்ற விட்டா அவர் இதே மாதிரி செய்வாராம். எப்படி? சூரியனை படைச்சவருங்க, பெரிய கம்பெனியில் வேலை. எப்படி வேலை இல்லை, பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ வேலை கிடைச்சா வருஷத்துக்கு 100 கோடி ரூபா சம்பளம். எவ்வளோ? நீங்கள் எப்படி போயிருப்பீங்க? பெர் ஆனம் 100 crores அப்படின்னு உங்களுக்கு ஆஃபர் வரும். மினிமம் ஆஃபர் 100 crore. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது? சரி, அப்போ 120 கோடின்னு வைப்போம். 120 கோடின்னு வைப்போம். அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 10 கோடி ரூபா. ஒரு மாதம் சம்பளம் எவ்வளவு? அதுக்கு எப்படி முயற்சி எடுப்பீங்க? ஹலோ, ராப்பகலா படித்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஓனருக்கு தெரிஞ்ச ஆளையாதா உண்டா? இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க தானே? எப்படியாவது அந்த வேலை வேணும், அப்படி தானே இருப்பீங்க? அப்படி தானே? ஏன்னா கம்பெனி பெரிய கம்பெனி, ஆஃபர் ரொம்ப பெருசு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர், சூரியனை படைச்சவர் உங்களுக்குள்ள கேட்கிறாரு. அவரே கேட்கிறாரு, நான் உன் கூட வரட்டா? நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மாசத்துக்கு 10 கோடி ரூபா கட்டுமா? புரியுதா உங்களுக்கு? விளங்குற மாதிரி சொல்றேன். ஒரு சூரியனை படைச்சாரு, அவரை நேரடியா கான்டாக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரே ஒரு ஆஃபர் லெட்டர் தராரு. வா, நான் உனக்கு கூட இருந்து செயலாற்றலான் இருக்கேன், உன்னை ஏன் கம்பெனியில் சேர்க்கலான் இருக்கிறேன், உனக்கு டெய்லி ஒரு சூரியனை நீ படைச்சுக்கோ. எப்படி? டெய்லி ஒரு சூரியனா? டெய்லி செங்கலரை பிளந்துக்கோ அப்படின்னா எப்படி செய்வீங்க? செங்கடலை படக்கிறதுக்கு ஒரு வரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க என்ன செய்வீங்க? சைடில் ஒரு பில்டிங் போட்டு அப்படியே ஒரு குறுக்க ஒரு கயரம் கட்டி டிக்கெட் செங்கடல் பிளக்கம், அதுவும் நான் கை காட்டினால் பிளக்கும் அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க? வியாபாரமாக்க மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே நாங்கள் இங்கே ஒன்று சர்ச்சுக்கு எல்லாம் வர முடியாது, நாங்கள் எங்கே உள்ள எல்லாம் வித்துட்டோம். நாங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து இஸ்ரேல். எப்படி? அப்படி தானே சொல்லுவீங்க, ஃபுல்லாக இஸ்ரேல். ஓகே, சர்ச் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்கள் அன்னைக்கு ஜெபிச்சிங்க, ஒரு வரத்தை தந்தீங்க, செங்கடலை பழக்கிற மாதிரி. இப்போ செங்கடலே பழக்கிட்டீங்க. ஜோக்கு, உண்மைதானே? ஏங்க, செங்கடலை பிளந்தவர் உங்களுக்குள்ள வர்றேன்றார். நான் உன் கூட இருந்து சொல்ற. எப்படி சொல்றாரு? நானே உன் கூட இருந்து
செய்யற காரியம் பயங்கரமா இருக்குன்றார். செங்கடலை பிளந்தவர், வனாந்திரத்துல ஜனங்களை 40 வருஷம் வழி நடத்தினவர், கண்மலைய வெடிக்க வச்சு தண்ணீரை வர வச்சவர், மாறாவின் கசப்பை நீக்கினவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், பிணத்தை தட்டி எழுப்பினவர், எலும்புகளுக்கு நரம்பு சத ஜீவனை கொடுத்து ஒரு சேனையை எழுப்பி நிக்க பண்ணவர் கேட்கிறாரு, நான் உன் கூட வரட்டா? நான் உன் கூட வரட்டா? என்ன நீ ஏற்றுக்கொண்டால் நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க இந்த வசனம் ஃபுல்லா, இந்த சங்கீதம் 136 பாருங்க, ஃபுல்லாவே பயங்கரத்தை தான் பேசுது. அவர் என்னென்ன பயங்கரத்தை பேசினாரோ செஞ்சாரோ அது பேசப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய பிரமாணத்தை சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் எதிலும் அதிகமானவைகளை செய்வான். நம்ம எல்லாம் புதிய நாடை உருவாக்கி எப்படி புதிய உலகத்தை உருவாக்குற அளவுக்கு சக்தியோட இருக்கிறோம். சொல்லுங்க, நான் சக்தியோட இருக்கிறேன். சக்தியோட இருக்கிறேன். என்ன சக்தி? ஏன்னா அவரோட நான் இருக்கிறேன், அவர் சக்தியோட இருக்கிறேன். வேற சக்தியாக தான் வந்திருக்க. சிங்கனருக்கு பேட்டரி கிடையாது, சக்தி கிடையாது. அவர் அங்கே போய் நீங்கள் பேட்டரி எடுத்தீங்கன்னா காசு என்னது காசு கேட்பாரு, காசு கொடுக்கணும். என்ன கொஞ்சம் கம்மியாக கேட்பாரு, கொடுக்கணும். ஹல்லேலூயா. எஸ். திருப்பி கொள்ளுங்க சங்கீதம் 77, சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் ஒரு வாட்டி கூட வாசிங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஓகே, உங்களுக்குள்ள அவர் வல்லமையை விளங்க பண்ணியிருக்காரா? எதுக்கு? இதுவரை நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில தேவன் நிகழ்த்திய வல்லமை என்ன? காய்ச்சல் குணமாயிற்று, ஜலதோஷம் சளி நீங்கியது, கால் முட்டு குடைச்சல் மாறியது. எப்படி? சூரியனை படைத்தவரை நம்ம எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் பாருங்க. லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? ஹல்லேலூயா. பிரதமரை நீங்கள் அழைக்கிறீங்க விருந்துக்கு, எப்படி? அவர் எப்படி வருவார்? படை, பெரிய கலன்கொளம் இல்லையா, பயங்கர பாதுகாப்போட பயங்கர ரிச்சாக அவர் வந்து நிற்பார்ல. நீங்கள் என்ன கொடுப்பீங்க அவருக்கு? நீங்கள் வடை பாயசமாக யோசிப்பீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் யோசிப்பீங்க, அப்படிதானா? அவர் என்ன பிடிக்குன்றதுக்கு தாண்டி புதுசாக அவருக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? தோசையை வடாயா போட முடியுமா? வடையை தோசையா போட முடியும்? இது மாதிரிலாம் யோசிப்பீங்க, அப்படித்தானே? அப்படித்தானே யோசிக்கிறீங்க தானே? இந்த யோசனை எங்கேருந்து வந்தது? எப்படி வந்தது? ஏன்னா அவர் பெரியவர். அவர் பெரியவர் ஆகையினால நான் பெருசா சிந்திக்கிறேன். நல்ல கவனமா இருங்க. அவர் பெரியவர் ஆகையினால நான் வந்து பெருசா சிந்திக்கிறேன். இப்போ நீங்களும் நானும் இந்த பூமியில வந்திருக்கிறோம்னா உங்களை அனுப்பினவர் சொல்றாரு, நான் தான் இந்த சூரியனை உண்டாக்கி இருக்கிறேன், இந்த வானத்தை உண்டாக்கி இருக்கிறேன், ஏற்கனவே உன்னை கூட்டிட்டு வந்தேன்ல, இந்த வம்சாவளிக்கு பின்னாடி நீ போனேன்னா நான் மோசேயே ஆபிரகாம நான் வந்து தாவீதை இப்படி இப்படி எல்லாம் நடத்தி இருக்கிறேன். அந்த தேவன் உன்கிட்ட சொல்ற, உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி உங்களுக்கு ஏசாயா 64. 64:3-4.
நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஓகே, போதும் சிஸ்டர். முந்திராசனம் போடுங்க, கவனிங்க. நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்ததியில் பர்வதங்கள் உருகி போயின. அடுத்த வசனம் பாருங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. எத்தனை பேர் ஆண்டவர் காத்திருக்கிறீங்க? காத்திருக்கீங்க தானே? நீர் செய்பவை அவர், நீங்க காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறது அவருக்கு அல்லாம உலக தோற்றம் கொண்டு ஒருவதும் கேட்டதே இல்லை. ஒருவரும். மோசைக்கு தெரியுமா செங்கடல் பிளக்குன்னு? கண்மலையில தண்ணி வரும்னு தெரியுமா? தண்ணி வர்றதுக்கு முன்னாடி எங்க போய் விழுந்தான்? ஐயோ காப்பாத்து காப்பாத்து, இந்த பயிலுவையில என்ன கொண்டு போட்டுட்டு இருக்கானுங்க, என்னை எப்படியாவது காப்பாத்து, தண்ணி இல்ல, அப்படித்தானே விழுந்தான் இல்லையா? அவனுக்கு தெரியாது. கவனமா கவனிங்க. அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் அவனுக்கு அற்புதம் செய்தாருன்னு இப்ப நமக்கு தெரியும். சரியா? நான் சொல்றேன், செங்கடலை பிளந்தார் உண்மைதான், ஒரு கடலையே பிளந்து விட்டார் உண்மைதான், மறுபடியும் எதிர்த்து வந்த ஜனங்கள் அதே கடலுக்குள்ள மூழ்கடித்தார் உண்மைதான். இது மோசேக்கு தெரியாது. இதெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். இப்ப நமக்கிட்ட சொல்றாரு, உன்னை கொண்டு நான் செய்கிற காரியமும் உனக்கு தெரியாது. அது மோசே மாதிரி எல்லாம் இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்க? அது செங்கடலை பிளந்த மாதிரிலாம் இருக்காது. டேய், வரைபடத்தில் செங்கடலே ஒன்னால இருக்காது. ஹல்லேலூயா. இது விளங்கல. செங்கடல் செங்கடல் தெங்கடல் எதிர்க்கும் போட்டேன்னா பாட்டை பாடி தள்ளு. என்னன்னே தெரியாது. நான் இவளுக்கு புரிய ஒன்று பெரிய டிஸ்பிளே எல்லாம் வாங்கி வச்சா அதே தந்தாரா தந்தார தந்தாரா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? வாங்க வாங்க வாங்க, உள்ள வந்துருங்க. இப்போ மோசையின் நாட்களில் நீங்க கிடையாது, ஆபிரகாம் நாட்களிலும் கிடையாது, ஈசாக்கு நாட்களில் யாக்கு, இவனுங்களை எல்லாம் தாண்டி இப்ப நீங்கள் நானும் தெளிவுள்ள நல்ல ஆவியானவருடைய காலத்துல இருக்கிறோம். புரிஞ்சுதா? இப்பவும் வசனம் சொல்லுது, இவ்வளவு தெளிவுள்ள ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இப்ப உங்க வசனம் என்ன சொல்லுதுல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னாடி வரைக்கும் தோன்றி இந்நாள் வரைக்கும் நடந்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காது. புதுசா புதுசா எவனுக்கு தெரியாதுடா. இதுவரைக்கும் நடக்காத நடக்கும். இதுவரைக்கும் ஆகாத ஐஏஎஸ் ஆபீசர், இதுவரைக்கும் யாரும் ஆளாத ஆட்சி, இதுவரைக்கும் யாருக்கு நடக்காத அற்புதம், இதுவரை எவனும் நோக்கி பார்க்காத, இனி காலம் நோக்கி பார்க்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை உனக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புது சாட்சி பண்ணணும்? அவங்க தான் நம்ம சர்ச்சுக்கு வரணும். மற்றவங்க எல்லாம் காய்ச்சல், தலைவலி, ஒன்னி மாத்திரையா போடு, இல்லை மற்றவங்கள்ட்ட போய் ஜபம் பண்ணு, என்ன வேணாச்சு. ஆனா எவனுக்கிட்ட நடக்காதத நடத்துறதுக்கு நான் கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆகையால நான் செய்யும்படி உன்னை எனக்கு கொடு. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்.
அதான் இந்த வசனம். உனக்கு தெரியாது, உனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நீ உன்னை எனக்கு ஒப்பு கொடுத்தேன்னா நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் தீமை செய்கிறவன் தான் பயங்கரவாதின்னு. கிடையவே கிடையாது. சரித்திரத்தை மாற்றி எழுது. நன்மை செய்து பயங்கரவாதியா மாறு. ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மையை இந்த பூமியில கொண்டு வந்து அவரை பயங்கரமாக்கி விடு. அவர் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாடி நான் நம்புறேன் ஜூபிலின் எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திட்டம் தெரியுமா? ஹல்லேலூயா. என்ன சும்மா அப்படி எடுத்துட்டு போடுவார்னு நினைக்கிறீங்க? ஒரு மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு என் தகப்பன் எழுதி வச்சிருக்கிறார் எனக்கு. என் தலைமுடிக்க உடன்படிக்கை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது என் தலை நான் சும்மா நினைச்சேன். தலடா சொல்லுங்க, தலடா மலடா அண்ணா மலடா மாதிரி தலை. இதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டது. You cannot touch. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை புது சாட்சி பண்ணணும்? சிஸ்டர், பிரதர், கத்தர் வாக்கு தத்தது சும்மா கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். தொடர்ந்து சபையை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம் எல்லாம் எனக்கு பலிச்சிட்டு இருக்குதுன்னு. பலிச்சிட்டு இருக்குதுன்னா கேட்டுக்கோ, இது வேற மாதிரி பலிக்க போகுது. இது வரைக்கும் அதுல ஐடியாவே இல்ல. வாக்கு தத்தம்னா என்னன்னே தெரியாது. அப்ப கேட்டுக்கோ, புதுசா உன்னை வேற மாதிரி பட்ட தீப்ப போராடு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாக, தோற்றம் முதற்கொண்டு வைலட்னு ஒரு ஆள் இல்லை. ஓ அவையோட பிடிச்சாது. உலக தோற்றத்துக்கு முன்பதாக, தோற்றத்துக்கு பின்பதாகவும் இந்நாள் வரைக்கும் ஜிங்கில மாதிரி ஒரு ஆள் இல்லை. ஓ இங்க பிரச்சனை, சகிதாள மாதிரி ஒரு ஆள். நம்ம சபையில் சந்தோஷம் அதில் என்ன சொல்ல மாட்டாரா, அதையும் தாண்டி ஓ எப்போ ஒரு சுனிதா இல்ல, அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமானவருங்க. சும்மா சப்பத்தனமா பிசாசு சொரிஞ்சான்னா உன் வாழ்க்கையில் சொரிய மாட்டாரு. ஒருவேளை உன் வாழ்க்கையில் சொரிஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, சொரிஞ்சதுனால தான் அப்படி வந்திருக்கீங்க. சொரிஞ்சிட்டான்னு கேட்டுக்கோ, நீ அவனை குவாரி வாருவே. பாத்தீங்களா அந்த 120 130 கிட்டாச்சு எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த 120 130 கிட்டாச்சு 140 கிட்டாச்சு வரைக்கும் உண்டுன்னு நினைக்கிறேன். 180 உண்டுன்னு நினைக்கிறேன். அது இந்த பெரிய கடற்கரை ஓரத்துலலாம் கொண்டு போடுவாங்க. இல்லை 180 உண்டா சுனில்? 240 பாருங்க, 240 நம்ம ஆள்கிட்டலாம் இருக்குது பெரிய ஐட்டங்கள் எல்லாம் பாருங்க. 240 இருக்கணும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, இந்த அளவு இருக்கும். பெட்டி எவ்வளோ இருக்கும்? அந்த பக்கெட்டு சர்ச் அளவுக்கு பக்கெட் இருக்கும். எப்படி அந்த பக்கெட் இருக்குல்ல முன்னாடி, அந்த இப்படி கோரும்ல, அது பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கெட்டு இவ்வளோ இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வாட்டி கோரனா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. உன்னை புதுதும் கூர்மையான எந்திரம் உள்ள பற்களாய் மாற்றுவேன், மலைகளை பதறாக்கும்படி புதுதும் கூர்மையான எந்திரம் பல்லது கடிச்சு கொதற மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இந்த சிங்கடி தொண்டியா, அது தொண்டி இல்லையா, ஒரு நம்மாட்டி மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு நம்மாட்டி வச்சுட்டே என்ன காட்டுறாங்க இல்லையா? பாருங்களேன், ஒரு சின்ன கிட்டாச்சு 20 கிட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த சும்மா ஆட்டோ ஓட்டி போயில கொண்டு வந்து
கரமுறான், அதுவே பயங்கர பில்டப். மேலே இருக்கிறோம் காட்டு. பெரிய இந்த அவதார் மூவில வர்ற மாதிரி பெரிய நினைப்பு பத்தியலா. ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மலையே பதறாக்குகிற சக்தி ரியலா மிஷின் இல்லைங்க. இந்த ஆவி மனுஷனுக்குள்ள வரும்போது எப்படி இருப்பான் பிசாச. ஒரு சைடு கிரில் சிக்கன், ஒரு சைடு கறி சிக்கன். அது என்னது? அதென்ன மனைக்கு தெரியும், சார்கோல் சிக்கன். அது யாதோ சார சிக்கன். அப்படியா? என்ன வேணா எனக்கு பின்ன கொஞ்சம் கொஞ்சம் துட்டு கொண்டு போனோம். மெனு ரெடி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படிதான் வச்சிருக்காரு சிஸ்டர். நம்ம சும்மா ஒரு நம்மாட்டியை கொண்டுட்டு பாருங்க, இவ்வளோ பெரிய பக்கெட்ல பாருங்களேன், இவ்வளோ பெரிய பக்கெட்டு வச்சிருக்கிற ஒரு பொக்லைன் மண்ணை கோருது. பக்கத்தில் நீங்க போய் ஒரு நம்மாட்டி வச்சுட்டு நீயா நானு பார்ப்போம். நீ இப்படி எடுக்க முன்ன அது ஒரு மலையே மறுத்து தள்ளிட்டு போயிடும். அதுக்கு தான் கர்த்தர் ஒன்ன தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி உனக்குள்ள அவர் வந்துட்டாரு. இப்ப சொல்ல, நான் உன்ன வந்துட்டேன், இப்ப நான் உன் கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அண்ணா பார்த்தா ஒரு நடுக்கம் வரணும். உன்னை குறித்ததான திகிலை நடுக்கத்தை நான் உண்டாக்குவேன்றார். உன்னை பார்த்தாலே ஒரு திகில், ஒரு நடுக்கம் வருமா பிசாசுக்கு? பிசாசுக்கு இல்ல, இங்க உன்னை எதிர்க்கிறான் பாரு மனுஷன். உனக்குள்ள இருக்கிற யாருன்னு தெரியாம எதிர்க்கிறான் பாரு, அவனுக்கு உள்ள அள்ளுடும். ஹல்லேலூயா. அததான் அவரு பாருங்க, தேவனே உமக்கு காத்திருக்கிறோம், நீ செய்பவள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் கொண்டு ஒருவரும். நான் இப்ப சொல்றது கூட அது மேட்டரே கிடையாதுன்றாரு. எப்படி சொல்றது? நான் இப்போ உங்க வாழ்க்கையில செய்யறதுக்கும் நான் இப்ப சொல்றதுக்கும் எத்தனை பேர் புரியுது? இது வேற மாதிரி தான் புரியும். இப்ப நான் சொல்றேன்ல, நான் இப்ப சொல்ற வெளிப்பாடு கூட பக்கத்துல இருந்து நம்மாட்டி வெட்டுற மாதிரி, மண் வெட்டுற மாதிரி இந்த வெளிப்பாடு. ஆனா உங்களுக்குள்ள செயலாட்ட போகிறது உலக தோட்டம் முதற்கொண்டு யாரும் தெரியாது, நீ அறியாதது, உனக்கு எட்டாதது, அது பயங்கரமானது. அவன் நம்ம கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமான காரியம். ஹல்லேலூயா. நம்ம 5க்கு 10க்கெல்லாம் யோசிக்கிற ஆளு கிடையாது, எல்லாம் கோடிக்கணக்கில் யோசிக்கணும். சும்மா சில்லற கணக்கெல்லாம் எழுதாதீங்க, நல்ல டிஜிட் கூடி எழுதுங்க. சும்மா எழுதி பாருங்க, எழுதுங்க. ஒரு 500 கோடி டிஜிட்டல் எழுதுங்க, 500 ரிட்டன்ல எழுது, அதில் எழுதுங்க. அடுத்து இல்லையா, அதெல்லாம் சொல்ல இலக்கத்திலையும் எழுதணும், வேர்ட்ஸ்லையும் எழுதணும், இலக்கத்தில் எழுதல, ரெண்டுலையும் எழுதி பாருங்க. வேர்ட்ஸில் எழுதுனா, இலக்கத்தில் எழுதுனா கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் வேர்ட்ஸில் எழுதுவாங்கண்ணா பாருங்க, 50 லட்சம் கோடி 35,000 கோடியே 42 லட்சத்தி கரெக்டு தான் 35,999. சிலவங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கு. 5,999 போடுவதே நமக்கு கொஞ்சம் அள்ளு விடுது இல்லையா? கர்த்தர் நம்மளை இதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். சிஸ்டர், பிரதர், நீங்க ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில், அந்த ஹெவன்ல போய் இருக்கும்போது இதெல்லாம் தண்ணி மாறி காட்டி தருவாரு. இத முன்னையே சொன்னண்டா, சொன்னதை கொஞ்சம் கேட்டிருந்தா சொல்லாத மறைச்சு வச்ச எத்தனையோ காரியத்தை
உனக்கு நான் கோரி ஊத்திருப்பேன், நீயும் நல்லா இருந்திருப்ப, என்னுடைய பயங்கரம் விளங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரியுமா பயங்கர பெருமைக்காரர். எப்படி ஆண்டவர் பயங்கர பெருமை சொல்லுங்க, பயங்கர பெருமை, ஒரு சாதாரண பெருமை இல்லை. எப்படி இது இந்த மதவாத கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. எப்படி ஆண்டவர் பயங்கர பணக்காரனா இல்லை, அவர் ஆக்சுவலாக 12 வயசுலேருந்து 29.5 வயசு வரைக்கும் ஒரே கூலி வேலையாகும். மதம் சொல்லுங்க பாருங்க, மதம் மதம் தன்னை மேன்மைப்படுத்தி பேசும். கிறிஸ்துவின் உடையவர்கள் அவரை மாத்திரம் மேன்மைப்படுத்தி பேசுவார்கள். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப பணக்காரர், பயங்கர திமிர். என்ன தெரியுமா? என் நாமத்தை நான் ஒருவருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன், என் நாமத்தை வீணிலே வழங்காதே, கல்லில் கொண்டு வச்சாத. நேற்றைக்கு அங்கே பிரசங்கிச்சோம், செம்மையா இருந்தது. ஹல்லேலூயா. இதுக்கு தான் வரணும்னு சொல்லுவது. ஹல்லேலூயா. நேற்று நான் கொண்டு வந்ததே பிரசங்கிக்கல, அவங்களுக்கு பைபிளே தொடரல. ஒரு சின்ன பையன் ஒரு கேள்வி கேட்டான். சே, எப்படி ஒரு சின்ன பையங்க, அவன் நல்ல உற்சாகம் வருவான். ஓஹோ ஓஹோ, அது வித்தியாசம் சிரிப்பாவது. நேற்றைக்கு அவன் பேசும்போது ஓஹோ, அவன் அழகா கேட்குறான், பேய் உண்டா இல்லையா? சூப்பர் கேள்விங்க, அவன் சூப்பராக தான் கேட்டான். ஆண்டவர் ஊற்றி விட்டார் நேற்றைக்கு சூரிய கோட்டுக்கு. ஹல்லேலூயா. விக்கிரகம்னா என்ன, ஆண்டவர்னா யாரு, அவர் எவ்வளோ பெரியவர், அவரை தொழுது கொள்ளுகிற முறைகள் என்ன, பேய்னா என்ன, பேய்க்கு என்ன வல்லமை இருக்குது, இதெல்லாம் ஆண்டவர் சூப்பராக பேசினார். ஹல்லேலூயா. அப்போ என்ன யூடியூப்பில் போட்டு விட்டீங்களா பாஸ்டர்? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு டிஜிட் சொன்னேனே, எத்தனை 1000 கோடி, அதை தந்தா கிளவுடில் இருக்கும், நான் வாங்கி கொடுத்துட்றேன். இருக்கட்டும், கத்துறாது, ஒரு நாளைக்கு ஒரு நாள் கத்தர் பேசுவார். ரைட்டு, இருக்கட்டும். அப்போது பாருங்களேன், தேவனுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்? என்னது? ரைட்டு, சூப்பர் சூப்பர் சூப்பர். மதம், நான் இப்போ ஒரு மதத்தை பிரசங்கிச்சேன்னு வச்சுக்கோங்க, அதில் 99% நான் தான் இருப்பேன். நான் போடுகிற சட்டை, நான் போடுகிற பேண்ட்டு, என்னுடைய கிருதா கட்டிங், மீசை வச்சா மீசை கட்டிங், தாடி வச்சா தாடி, நானே கடவுள் மாதிரி இருப்பேன். தன்னை காட்டுவத மதம். தனக்கு விரும்பினது எல்லாம் மற்றவர்களை செய்ய சொல்வது மதம். ஆண்டவர் விருப்பத்தை, அவர் விரும்பின, அவர் அனுபவிக்கிற வாழ்க்கைய, அதை உங்களுக்கு தந்து உங்களை அனுபவிக்க வைக்கிறது தான் மார்க்கம். எத்தனை பேர் புரிஞ்சுது? மதம் வேற, மார்க்கம் வேற. அந்த மார்க்கத்திலிருந்து நான் பேசுறேன். கர்த்தர் பயங்கர பெருமைக்குரியவர். அதனால தான் உன்னை பார்த்து சொல், உன் பேரை நான் பெருமை படுத்துவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எவ்வளோ பணக்காரரோ அதே மாதிரி நம்ம பணக்காரராக இருக்கணும். எதுக்கு? நம்ம எதுக்கு பணக்காரராக இருக்கணும் தெரியுமா? அவருக்கு பேருக்கு. அவர் சொல்லியிருக்கார்ல, இதுவரைக்கும் எவன்ட்டையும் செய்யாததை நான் அவன்கிட்ட செய்கிறேன். நான் செய்கிறது பயங்கரமாக இருக்கும். ஏன் செய்கிறது நல்லா இருந்தால் போறாதா? ரொம்ப நல்லா இருக்கணுமா? அது என்னது? ஏன் உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போறாதா? வெரைட்டியாக சாப்பிடணும். என்னது அது? கொழுப்பு தானே.
அது யார் சொல்லி தந்தா? மதம். இங்கேருந்து நம்ம ஓரா தின்னாத கொழுப்பு இப்படிலாம் காட்டுறாங்கல்ல. உண்மையாலுமே நான் சொல்லட்டுமா, நீங்க கொழுத்த பதார்த்தங்களோடு விசேஷமான நன்மைகளோட நீங்க உங்க வாழ்க்கையை அனுபவிக்கும் போது பெருமை இருக்காது, பெருமை வராது. இது அங்கேயும் போகணும், இன்றும் விட முடியாது. இடையில நின்னுட்டு ஒன்றும் இருக்காது. எப்படி? ஒன்றும் இருக்காது. ஆனா என்ன செய்யணும்? அப்ப நம்ம பார்க்கும்போது ஆளு பார்க்கணும், அட்டென்ஷன். இதனால் புரிஞ்சுது. என்னை தொடர்பவர்கள் இதை ஆழமாய் புரிவார்கள். நீங்கள் என்னை தொடர் அறிவு வித் மீ, என் கூட இருக்கிறீங்க, அப்ப புரியும் அவங்களுக்கு. ஏன்னா நமக்கு ஒரு நேரம் சாப்பாடு நம்ம பசி அடக்கும், ஆனா ஒரு நேர செழிப்பான கொழுப்பான விசேஷமான பதார்த்தம் அதை கொடுப்பவருக்கு மகிமையை உண்டாக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுதா? இப்ப நீங்க ஏன் பெரிய ஆளா இருக்கணும்னா, நம்ம எல்லாரும் இந்த உலகம் எப்படி மட்டம் தட்டிச்சுன்னா, உன் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். என்ன உயர்ந்த படிப்பு என்ன இருக்குன்னு கேட்க மாட்டேன். யாரா கேட்குறீங்களா? டேய், உன் பிள்ளைய உயர்ந்த படிப்பு இந்த உலகத்துல இதுவரைக்கும் இல்லாதது, இனி வரப்போகிற பெஸ்ட் சிலபஸ், இதுவரைக்கும் நம்ம ஜாதியில எவனும் போகாத யூனிவர்சிட்டி. அப்படி ஒரு யூனிவர்சிட்டி இல்லையா? புதிய யூனிவர்சிட்டி நீயே ஓபன் பண்ணு. ஹalleluya. உலக நாடுகள்ல இருந்து படிக்கணும். ஃபுல்லா அங்க லண்டன், ஆக்ஸ்போர்டு. டேய், நீ இங்க ஓபன் பண்ண ஒரு ஆக்ஸ்போர்டு, அது இதுவரைக்கும் எந்த ஆக்ஸ்போர்டு மாதிரி இருக்கக்கூடாது, அது வேற மாதிரி. த நியூ இனோவேஷனா, இதுவரைக்கும் உலகம் கண்டிராதத, வேதத்திலிருந்து தகப்பன் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த புதிய சன்னதியை உருவாக்குற இன்ஸ்டிடியூஷனை, பட்டறைய, தொழில, ஆசீர்வாதத்தை உருவாக்கி காட்டதா ஆண்டவர் சொல்றாரு. நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹalleluya, ஹalleluya. நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு சொல்லிட்டாங்க, அது நல்லதுதான். உங்கள்ட்ட இருக்கிறத, இன்னைக்கு இருக்கிறத நீங்க சாப்பிடுங்க, ஆனா நாளைக்கு இப்படி சாப்பிடுவேன்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. இதை விட மேலா சாப்பிடுவேன்னு நீங்க விசுவாசிக்கணும். நேற்றைக்கு ஒரு நல்ல போதகர் ஒரு விஷயத்த சொன்னார். எப்படி சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். ஒரு போதகர், நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து கேட்டேன். ஒரு அயல்நாட்டில் தண்டனைகள் வித்தியாசமாக கொடுக்கப்படும் சில நாடுகளில். ஒரு நாட்டில் 2 கைதிகள், 2 மரண தண்டனை கைதிகளுக்கு தண்டனை உறுதியாக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? பாதசாரிகளை பார்க்குறீங்களா? கரெக்டாக கவனிங்க. 2 பேருக்கு தண்டனை உறுதியாக்கப்பட்டது, மரண தண்டனை. தண்டனை எப்படின்னா, பாம்பை கடிக்க விட்டு, எப்படி பாம்பை கடிக்க விட்டு கொல்றது. 2 பேரையும் அந்த ரூமுக்குள்ளே போட்டாச்சு, நாற்காலியில் கையங்காலெல்லாம் கட்டியாச்சு. 2 பேரோட கண்களை கட்டியாச்சு. கவனமாக கவனிங்க, ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு எனக்கு அதை கேட்கும்போது. 2 பேருடைய கண்களையும் கட்டியாச்சு, கை காலெல்லாம் கட்டியாச்சு. அவங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், பாம்பை கடிக்க விட்டு நான் சாக போறேன் அப்படின்னு 2 பேருக்கும் தெரியும். ஒரு பாம்பை எடுத்து ஒருத்தனை கடிக்க விட்டாச்சு, இன்னொருத்தனை ஒரு ஊசி எடுத்து ஒரு குத்துனாங்க. எப்படி? வெறும் ஊசி தான் குத்துனாங்க. 2 பேரும் செத்தாச்சு, 2 பேரும் செத்துட்டாங்க. அதுல பியூட்டி என்னன்னா, அந்த ஊசி எடுத்து குத்துனவனுடைய சரீரமும் நீல கள்ளராய் மாறி அவன் செத்திருக்கிறான்.
பாம்பு கடிக்காமலே ஊசி எடுத்து குத்துனதுலேயே அவன் விஷம் சரீரத்தில் ஏறினது மாதிரி ஏன் சத்தம்? பயம் இல்லை சிஸ்டர், பிரதர். உன் நினைவுகள், நீ எந்த நினைவாய் இருக்கிறியோ அந்த நினைவாற்றல் உன் சரீரத்திலிருந்து வரும். நீ உருவாக்க பிறந்த சக்தியின் பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை. அதுதான் தேவன் தன் சாயலாகவும் தன் ரூபத்தின்படி நம்மளை சிருஷ்டித்தார். நீ எதை விசுவாசிக்கிறியோ அது இல்லாவிட்டாலும் அது உண்டாகும். தேவன் உண்டாக்கி தருவார். இதுவரைக்கும் இல்லைனா இனி அது உண்டாக்கப்படும். உனக்காய் அது கொடுக்கப்படும். அது புதிதாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்படிங்க நல்லா வாழ்றதுக்கு ஒரு சிந்தனை உனக்கு வரல, ஆனா சாகும்போது நான் சாக போகிறது இப்படிதான் சாக போகிறேன் என்கிற ஒரு எண்ணம் ஒரு மனுஷனை அப்படியே சாகடித்திருக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரியுது? சிஸ்டர், பிரதர், உங்க தோல்விகள் உங்களுடைய வாழ்வின் அடையாளமாய் மாறி இருக்குது. சிலவருடைய தோல்விகள் உங்க வாழ்க்கையின் அடையாளமாய் மாற காரணம் என்ன தெரியுமா? உன் கண்ணுக்கு காண்பதையும் உன் இருதயத்துக்கு புலப்பட்டதையும் எஸ்ன்ற தேவன் சொல்லாத எதையும் நீ எஸ் சொல்லக்கூடாது. உனக்கு மரணமே உன் பின்ன உன் பக்கத்துல வந்து நின்னாலும் நீ அது இல்லைன்னு சொன்னா அது உனக்கு இல்லை. அதுதான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் இருப்பான். You are getting eternal life, immortality. Hallelujah. சாகாமல் இருக்க முடியும் என்னால். நீ இத்தனை வயசு வரைக்கும் நான் வாழுவேன், எனக்கு வியாதி அண்டாதுன்னு உன் இருதயத்தில் நினைச்சா அது பயங்கரம், அது விளங்கும். அதுக்கு தான் தேவன் காத்திருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பில் கேட்ஸோட மகன் ஒரு புதிய பிசினஸ் தொடங்குறான்னு சொன்னா அது பெரிய சென்ஷன் இல்ல. ஆனா இங்க இருக்கிற ஆண்டிப்பட்டி அடகோட ஒண்ணு இல்லாதவனுக்கு பிள்ளை நான் ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனி தொடங்குறேன்னு சொன்னா அது பயங்கரம். 5 பைசா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட வழி இல்ல. அடுத்த வேளை இஎம்ஐ கட்டுறது கூட காசு இல்லாம இருக்கிற ஒன்னதான் கர்த்தர் கேட்கிறாரு, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். வாங்கின கடத்தைய செலுத்த முடியாம தினமும் பயந்துட்டு இருக்கிற ஒன்ன பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்யவிருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்துக்கு நீ ஆஃபர் பண்ணணும், உனக்கு கர்த்தர் ஆஃபர் பண்ணுவார். இப்ப கர்த்தர் உனக்கு ஆஃபர் பண்றாரு, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, பிரதர் சிஸ்டர், இந்த மாசம் தேவன் அப்படியான காரியங்களை உங்க வாழ்க்கையில நடத்த போகிறார். எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? How many are ready? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் உனக்காய் காத்திருக்கிறார். உன் பணம் உன் பாஸ் இல்ல, உன் திறமை உன் பாஸ் இல்ல, உனக்கு நீ வேலை பார்க்கிற பாஸ் உனக்கு பாஸ் இல்ல. உன் பாஸ் வேர்டு, வார்த்தை, வார்த்தையானவர் தான் உன் பாஸ். ஹல்லேலூயா. உன்ட தொழிலை தொடங்க சொல்லிட்டு உனக்கு பணத்தையும் கொடுத்துட்டு உன் நாற்கரையில் அவர் இருக்க மாட்டாரு. உன்னை உட்கார வச்சு உனக்குள்ள இருந்து அவர் என்ன தெய்வம் பாரு. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? உலகத்தை எல்லாம் விட்டு உனக்கு அதை தாரேன் நீ இதை தருவியா? உலகம் எப்படி கேட்கும்? நான் இதை தந்தா நீ எனக்கு அதை தரணும். பண்ட மாற்று முறை. அவர் உன்னை விலை கொடுத்து வாங்கின பிறகும் உன்னை இன்னும் அனுபவிக்காம இருக்கிறார். அவர் தீர்மானிச்ச காரியங்கள் உன வாழ்க்கையில் இன்னும் வரல. நீ எப்போ ஒப்பு கொடுக்குறியோ அப்போ அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பரிசுத்தம் பண்ணிக் கொள்றதுன்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன? லைபாய் சோப் வாங்கி கிருமிகள் 99.99 கீட்டாணுக்கள் அழிந்தோட்டன. அல்லேலூயா. பின்ன அவன் கொஞ்சம் பிரில்லியன்ட். 99.99% போகும், 1% போகாது. ஏன்னா நீ ஏதாவது கொண்டு கேஸ் கொடுக்கணும். நான் தான் போட்டிருக்கேனப்பா 1%. அந்த 1%க்குள்ளே நுழைஞ்சாயிட்டால் தான் இது நில்வான். அல்லேலூயா. ஆனால் அப்போ 100% ஆத்மா இருக்கு. அவர் வார்த்தை ஒன்றை சொல்லுமானால் அது சொன்னபடி செய்து முடித்திருக்கும். அந்த வார்த்தை புறப்பட்ட காரியத்தை செய்து முடிக்காமல் திரும்பாதுன்னு இருக்குது வேதம். அல்லேலூயா. பரிசுத்தம்னா என்ன தெரியுமா? கேட்டீங்கல்ல, அதை மட்டும் உள்ளத்தில் வைக்கிறது. எப்படி? சொன்னதை மட்டும், வார்த்தையை மட்டும் உங்கள் உள்ளத்தில் வச்சிட்டிங்கன்னா யூ ஆர் ஹோலி. ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அப்புறத்தில் பண்ணணும், நாளை எப்படி காரியங்கள்லாம் நடக்குமான்னு ஒருத்தன் வந்து உன்ட்ட கேட்பான். எப்படி? உடனே நம்ம இன்னும் பதில் சொல்லுவோம், நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். வராது, போச்சு, பரிசுத்தம் போச்சு. ஆனால் ஆண்டவரே விடுவார் இடையிலுடைய ஆளை. எப்படி? நம்ம எல்லாம் அப்படிதான், எல்லாம் நடக்குமா? வெள்ளம் நடக்குமான்னு கேட்பாரு ஆளை விட்டு. நீ சொல்லுவேன் என்னன்னு தெரியல. அப்ப நீ என்ன சொல்லணும்? கர்த்தர் என் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். தேவனை அறியாத ஜனங்கள் உன்னிடத்தில் பேசும் போதும், தேவனை அறியாத ஜனங்கள் உனக்கிட்ட வேலை பார்க்கும் போதும் அவன்கிட்ட போய் நீ இப்படி சொல்லு, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். சொல்ல செய்து முடிச்ச பிறகு அவன் உனக்கு முன்னாடி சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருப்பான். ஆனா நமக்கு கூச்சம், பிரைஸ்தலாடுனே வராது. அதனால தான் எப்படி பிரைஸ்தலாடுன்னு சொன்னா அவர் மகிமைப்படுவார். இதை சொல்லாததுனால உள்ள இல்லையா? ஏன் பிடிச்சதுன்னு புரிஞ்சுதா? எப்போ பார்த்தாலும் பிரைஸ்தலால் சொல்லணும், யாரை பார்த்தாலும் பிரைஸ்தலால். கர்த்தர் நல்லவர், கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சும்மா நான் ஒரு விஷயம் தெரியுமா, நான் இப்போ மோஸ்ட்லி நான் நிறைய ஆண்டருடைய பிள்ளைங்களுடைய வீட்டுக்கு தான் அதிகமாக போகிறேன். கொஞ்சம் முன்னாடியெல்லாம் நான் மேக்ஸிமம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டில் அதிகமாக இருப்பேன், கலந்து கொள்வேன். எல்லாருங்க வீட்லேயும் இறங்கி வந்தோடனே சந்தோஷமாக இருங்க. குறிப்பாக ஏதாவது வயசானவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருக்கணேண்ணா, எப்படி சொல்லுவேன்? சந்தோஷமாக இருக்கணேண்ணா. அவ என்னை விடவே மாட்டேனும். எப்படி? என்ன ஒரே லவ் யார் தெரியுங்க? யாரு? எல்லாம் இந்த வயசானவையா தான் ஒரே லவ். போகிற வழியில் ஒரு பாட்டி, எனக்கு ஒரு பெரியம்மா, நான் போகும்போதும் பெரியம்மா மக்களை பார்த்து போகணும். நான் அதுலேருந்து இதுவரை சர்ச்சுக்கு தான் வருவேன். திரும்ப போகும்போது திரும்பவும் சொல்லுவாங்க, மக்களை பார்த்து போகணும். ஏன் தெரியுமா? ஏன் லவ். அதன எப்படியா? அல்லேலூயா. சைட் அடிச்சா இப்படி அடிக்கணும். அல்லேலூயா. இது லைனே கிடைக்காத இடத்துல சைட்டை விடுற படம் கடைசியில் எர்த்தடிச்சு சுரிஞ்சு அடுத்து வேற லவ் பண்ண கொள்ளாத அளவுக்கு சுரிஞ்சிருக்கு. இப்படி அது நீ புதுசாக தான் மாற்றணும். எப்படி? அது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் புதுசு தான் மாற்றணும். ஆனால் இவங்களெல்லாம் நேசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு வீட்டில் போனாலும் நான் சொல்லுவேன் பாருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. அப்போ எனக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் இவன் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லுயேன், எதனால் சொல்லியேன்.
அது சொல்லு, கடவுள் உங்களை நல்லா வச்சுருப்பார். என்ன நல்லா இருக்கும். வயசானவங்களெல்லாம் பார்த்து நல்லா இப்படி தான் சொல்லுவேன். அவன் இந்துவோ முஸ்லீமோ அவன் அந்த ஜாதியை இந்த குலம் பார்க்கவே மாட்டேன். எப்படி அதை பார்த்தா நான் எங்கள் முதல்ல அவங்க போனேன். ஹல்லேலூயா. ஏன்ட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க என்ன மறுபடியும் ஏற்றுக்கொள்றாங்க. தேவன் மகிமைப்படுகிறார். கர்த்தருக்கு வாய்ப்பை கொடுங்கன்ற சிஸ்டர் பிரதர், கர்த்தருக்கு வாய்ப்பை கொடுங்க. அப்ப அவர் உங்க கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்தம்னா சொல்றத அப்படியே இறக்கி உள்ள வச்சிருக்கணும். அப்புறத்து அந்த 1 மணி நேரம் கழிஞ்சு போய் இன்னைக்கு உன் கடையில் போய் கணக்கு கேட்ப. எப்படி எப்படி இன்னைக்கு லாபம் எவ்வளவு, இது கொஞ்சம் கம்மியா, எப்ப பாரு அடிச்சு தூக்கும். எப்படி என்ன சொல்லணும், உன் வேலைக்காரன் நீ சொல்லணும், இப்ப பாரு அடிச்சு தூக்கும், இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், பரவாயில்லையா, கொஞ்சம் போனஸ் எக்ஸ்ட்ரா நான் உனக்கு தரலாம். அவன் உடனே அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியெல்லாம் உடனே வெளியே எங்க போ. புரிஞ்சா? அசுத்தாவியெல்லாம் நீ தான் இப்படி பிளானா துரத்தணும். ஹல்லேலூயா. இது என்ன நடந்தா உடனே அவன் அந்த பொண்ணா இருக்கும். பெண்கள் பொதுவாக நல்லா சிரிச்சிட்டு இருப்பேன். அவியல் இன்னும் நடக்கல கேட்டாளா, அவ ஏன் அப்படி சொல்லியா தெரியுமா, நடக்காதனாலேவா 8000 ரூபா சம்பளத்துக்கு 4000 ரூபா 1000 ரூபா குறைச்சி கொடுத்தா அவ உடனே பதுங்கி ஒன்றும் நடக்கல. நீ ஒன்னு என்ன சொல்லணும், எல்லாம் நடக்கும், இன்னைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் 2000, சம்பளமே 8000, ஒரு நாள் எப்படி 2000 போனஸ் வரண்டா, அமைக்கு குலுக்கி சரந்து விழி, தேவ பிரசன்னம் எங்கேயோ உங்க எல்லா செழிப்பு உருவாகும். ஹல்லேலூயா. அவர் என் கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும்னா, என் கூட இருக்கிற வேலைக்காரன் நீ, உன் கூட இருந்து செய்யற காரியமும் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. வேலைக்காரிக்கு 2 வாரம் லீவு. நான் அப்படிதான் கொடுப்பேன். நான் கடை வச்சா நல்லா வேலை செய்யுங்க, செய்வதுக்கு டபுள், 10 நாள் லீவு, ஜாலியா ஜம்மு காஷ்மீர் போயிட்டு வா, அதுக்கு ஒரு 25,000 ரூபாய் போனஸ். அவன் வாழ்நாளெல்லாம் ஒன்ன விட்டு போக மாட்டான். இவனுக்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. சாமி சாமி, நான் சாமி இல்ல, அவர்தான் என் குலசாமி, வார்த்தைதான் என் குலசாமி. நீ சொன்ன அவன் கேட்பான். இது ஆண்டவரை உனக்கு வெளிப்படுத்துறதுலே கஷ்டம் இருந்தா அடுத்தவன் எப்படி வெளிப்படுத்துவ? ஹல்லேலூயா. நமக்கு இயேசுதான் சாமின்னு சொல்லக்கே ஒரு வெக்கம், அவமானம். ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபையா தம்பி, பற்றி எறியும் தெரியும். நான் சொல்றேன், அவரை பற்றி எறிய விடு. நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவா அது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கேட்டதில்லை. ஆண்டவர்கிட்ட சூரியனை நிப்பாட்ட சொன்னான். ஒரு பகல் முழுவதும் சூரியன் ஒரு அப்படி ஒரு டே 24 ஹவர்ஸ்ல மறையாம இருந்துருச்சு. எப்படிங்க 24 ஹவர்ஸ் சூரியன் நடுபகல மாதிரி நிக்குது. யோசுவா சொன்னா நிக்கும்னா நீ சொன்னா நிக்குமா? அதை விட பயங்கரமா நிக்கும். இப்ப வாசிங்க, திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். இது கர்த்தருக்கு அந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு. ஏன்னா யோசுவா ஒரு யுத்தத்தை சந்திக்கிறான். யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஏய் யோசுவாவே, நீ இந்த படையெல்லாம் பார்த்து, ஏன்னா பயங்கரமான ஆளுங்க படை, நீங்க நினைக்கிற மாதிரி படை கிடையாது, செம்ம பயங்கரமான படை, இவன் கம்பேர் பண்ண ஒரு சூச்சி மாதிரி. ஆனா ஆண்டவர் சொன்னதுனால இவன் என்ன செய்யான், ராத்திரியோட ராத்திரி என்ன செய்யாங்க, தூங்கல. ஹலோ,
தூங்கவே இல்லைங்க அவன். நைட்டோடு நைட் என்ன செய்கிறான்? நடந்து போகிறான். ஏன்? எதிரியை சந்திக்கிறது எப்படி போகிறான்? ஒரு நாள் தூங்காம. நம்ம ஆளுங்கன்னு எப்படி போவோம்? ஆர்மியில் உங்களுக்கு வேலை தந்தா எப்படி? ஃபுல்லாக தூங்கிட்டு 8 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் டியூட்டி? சபை ஆராதனை. இங்கே மணி பார்த்த ஆண்டவரும் மணி பார்த்துட்டு வேலை செய்வார். அப்படியா? சரி, போயிட்டு வரேன்டா. ஏன்டா கேட்பாரு? எதா சத்தம் கேட்டுச்சு நானும் சொல்லு. கேட்டாலும் எப்படி? அனிஷாவுக்கு ஒரு பாட்டி செத்தாங்க. பாட்டியா செத்தியா? செத்தியா? இல்லையா? பரலோகத்துக்கு நேற்று போய் சேர்ந்தாங்க. அப்போ அவன் என்கிட்ட சொன்னான், ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க, அவங்கள எப்படியாவது அவள் உண்மையிலே வாஞ்சித்து அவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வரணும். ஆனால் அங்கேயே எப்படா சாவாங்க, புதைக்கிறதுக்கு அடுத்து என்ன பிளான்? அப்படி இருந்தால் போக முடியுமா? எனக்கு ஆவியானவர் என்ன சொன்னார்னா, நோ. இப்போ தான் அவள்கிட்டே சொல்கிறேன், நோ. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. திடீர்னு அண்ணா கர்த்தர் அற்புதம் செஞ்சார். எழும்பிட்டாங்க, கான்சியஸ் ஆகிட்டாங்க. அடுத்த நாள் டவுன் ஆகிட்டு இறந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. நீ ஐயோ அம்மோ அப்போன்னு கத்துனாலும் கர்த்தர் செவி கொடுக்க முடியாது. அவரை உள்ள விடணும். நான் உன் கூட இருந்து தான் செய்வாராம். அவர் பயங்கரமான காரியத்தை செய்வது வெளியிலிருந்து செய்ய மாட்டாரு, உனக்குள்ள. You are the hero. ஒன்ன ஹீரோ ஆகணும் அவருக்கு. அல்லேலூயா. நீ அவரை மகிமைப்படுத்தணும். அவருக்கு அது மட்டும் போதும். உலகத்தில் எவன் என்ன பண்றான்னு பார்க்க மாட்டாரு. நீ என்ன மகிமைப்படுத்தா, நீ ஏன் ஹீரோ. நல்லா வா, தட்டி கொடுத்துட்டே இருப்பாரு. கேட்பாரு, சூரியனை படைச்சவர் எங்க நிப்பாட்டணும்? அல்லேலூயா. அங்க நிப்பாட்டுவாரு. சந்திரனை கையில பிடிச்சி தருவாரு விளையாடுறதுக்கு. நீ ஒரு ஸ்டார் வாங்கி கொடுக்கறதுக்கு கடுப்பாயிட்டு இருக்கிற. அவர் என்ன செய்வார்? நட்சத்திரத்தை கையில தட்டி விளையாட தருவார். பேரிட்டு அழைப்பாராம். சுனிதா, விஜயா, இனி அங்க போயிடும். ரெண்டு தள்ளி நீங்க கேட்குறீங்க, அப்பா எனக்கு ஒரு நட்சத்திரம் வேணும் அப்படின்னு என்ன செய்வார்? உங்களுக்கு தர்றதுக்கு வேண்டிதான் அதுக்கு பேரிட்டு அழைத்திருக்கிறார். நட்சத்திரம் ஒவ்வொன்றுக்கும் பேரிட்டது என்னதுக்குங்க? உங்களுக்கு எதுக்கு பேர் வச்சாங்க? சுனிதாளுக்கு பேர் என்னதுக்கு வச்சாங்க? விஜயா வர்றதுக்கா? விஜயாவுக்கு எதுக்கு பேர் வச்சாங்க? 4 பேர் கஷ்டப்பட்டு அவங்க பெற்றெடுத்து வளர்த்தாங்கல்ல, பேரை ஒன்னே வச்சிருக்காங்கல்ல. நம்பர் 1 நம்பர் 2 கூட வைக்கல, ஏபிசிடின்னு கூட வைக்கல, கரெக்டா ஃபுல் பேர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. இல்லையா? ஏன் கூப்பிட்டா வரணும் இல்லை, அது ஏதோ ஒன்று வச்ச தொலைங்க. அப்படியா வச்சாங்க? ஆசையோட இல்லை, ஐயா ஆசையோட வச்சாங்களா இல்லையா? அவரும் ஆசையோட பேர் எடுக்கிறது ஆசையோட. யாருக்கு? யாருக்கு? சுனிதாவுக்கு ஆண்டனியை ஏன் கொடுத்தாங்க? ஆண்டனிக்கு சுனிதாவை ஏன் கொடுத்தாங்க? இப்போ பொண்ணு பார்க்க வராரு ஆண்டனி, இருக்காரா? பையனுக்கு பேர் என்ன? நோ நேம். எப்படி? பேர் இல்லையா? அப்படின்னா கொடுப்பீங்களா? பேரே இல்லையா, முகவரி இல்லாதவனுக்கு பொண்ணா? அவுட். அப்படி தானே இருக்கும். ஆனா வந்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டனி, மார்க் ஆண்டனி. மாதிரி ஸ்டைலா வேற ஸ்டைலா சொல்லிருக்க இல்லையா? ஆண்டனி மார்க் ஆண்டனி மாதிரி. பாத்தீங்களா? ஆண்டனின்னு ஃபுல் பேர் ஆண்டனி தானே, அது ஆண்டோ அப்படின்னு ஒரு ஸ்டைல் அப்படி சொல்லணும்னா அந்த பேருக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? சிலவங்களாம் இதனாலே பேரை மாற்றுவாங்க பார்த்துருங்களா? சிலவங்க பேரை வச்சுட்டு இஸ்கு குஸ்குன்னு வைக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக ஒரு பேர் இருக்கும், உசிலாமணின்னு இருக்கும் பாருங்க. இவங்க உஸ்ன்னு வைப்பாங்க. உஸ் உஸ் உஸ்
பார்த்துருக்கீங்களா? நீயே இவ்வளவு செல்லமா பேர்ட்டு அழைக்கும் போது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள். You are called one. Hallelujah. How? டேய், பேரிட்டு கூப்பிடுற நட்சத்திரமே கீழே விழாம இருக்குது. அல்லேலூயா. சில சமயம் எண்ணி, நான் எல்லாம் எண்ணி பார்த்துருக்கேன். எத்தனை நட்சத்திரம் எண்ணி இருப்பீங்க நீங்க? 10 எண்ணி இருப்பீங்களா? அதுக்குள்ள அங்க மறையுது. ஏன் தெரியுமா? ஏன் பேரிட்டது நீ இல்ல, அது ரொம்ப ஜென்யூனான ஆளு. யாரு பேரிட்டாரோ அவர் அழைச்சாதான் வர்றது. நீ மகேஸ்வரி, காமேஸ்வரி, சொர்ணேஸ்வரின்னு சொல்லி இந்த 2 பேரும் காணாது. பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. ஆனா அவர் உனக்குள்ள இருந்தா அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நட்சத்திரம் வானா வரும், சூரியன் நில்லுனா நிற்கும், சந்திரன் நில்லுனா நிற்கும். ஏன்னா அவர் தான் இதெல்லாம் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, the true light. அது ஹல்லேலூயா. அவர் தான் இதெல்லாம் உருவாக்கினார். ஹல்லேலூயா. இங்க உனக்கு லாபத்தை கொடுக்கிற எல்லாத்தையும், நீ லாபத்தை எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் உருவாக்கினவர் யாரு? கர்த்தர். இவரால் தான் அது லாபம் அடையும். ஹல்லேலூயா. அதனால நீ பயங்கரமானவருடைய பிள்ளை. நீ ஒரு பயங்கரவாதி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுனிதா நீ ஒரு பயங்கரவாதி. வேற மாதிரி இருக்குது. நீங்க வேற மாதிரி நினைக்காதீங்க. பயங்கரவாதினா அப்பனுக்கு பிள்ளையா நினைக்கணும். ஆமா, பாஸ்டர் சொல்ற கரெக்ட் தான், அவ்வளவு பயங்கரவாதின்னு சொல்லுங்க ஒருக்கா கூட. ஹல்லேலூயா. We are not a normal people. We are the extraordinary one. Because God, கடவுள் வாசம் பண்ணுகிற பிள்ளைகள் நாம், அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகள் நாம், பயங்கரமானவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. ஆமா, அப்படிதான் சிஸ்டர். உங்க சங்கடத்தை விட்டுருங்க, உங்க கவலையை விட்டுருங்க, கஷ்டத்தை விட்டுருங்க. இது எல்லாத்துக்கும் கர்த்தர் உங்களுக்கு பயங்கரமான காரியம் செய்யும். மேலானவைகளை காணும் கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இந்த மாதம் பயங்கரமான மாதம். இந்த மாதம் பயங்கரம் துவங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, வருகிற எல்லா மாதங்களும் வருஷங்களும் பயங்கரமான ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எழுந்திருக்கலாம். பந்திக்கு நேராய் பந்திக்கு வருமானத்துக்கு